வீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் 17/5/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையிலே எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது, எந்த விதமான சுபகாரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு திருமணத்துக்கான ஜாதக பொருத்தம் பார்க்கப்படாது, நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது, ஒரு புதுமனை புகுவிழா செய்யக்கூடாது, புது வீட்டுக்கான அத்திவாரம் தோன்றக்கூடாது. இந்த சனிக்கிழமையிலே இவ்வாறான காரியங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது, கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது. இவ்வாறான அந்த சுபகாரியங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் இந்த சனிக்கிழமையில். இது மந்த வாரம். சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்குரியதும் சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பஜனை பூஜை 18ஆம் படி பூஜை வழிபாட்டுக்கு உரியது. அதேபோல் விஷ்ணு ஆலயங்களிலே விசேஷமான பூஜை வழிபாடுகள் சனிக்கிழமை செய்து கொள்வார்கள். இந்த சனீஸ்வர பகவானை நாம் இவ்வாறு வாரங்கள் தோறும் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற தோஷங்கள், இப்போ நமக்கு லக்னத்திலே சனி, 2ஆம் இடத்திலே சனி, அர்த்த அஷ்டமத்தி சனி, 4ஆம் இடத்து சனி, 7.5 நாட்டு சனி, அட்டமத்தி சனி என்று இந்த ஜாதக ரீதியாக பார்த்துக்கொள்வார்கள். இவ்வாறான அந்த தோஷங்கள் வருகின்ற பொழுது அவருடைய தாக்கங்களை குறைப்பதற்கு நாம் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் சனீஸ்வர பகவானுக்கு விரதம் இருந்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வர அந்த தாக்கங்கள் குறைவடைந்து கொண்டு போகும். எனவே இந்த கருங்குவளை மலர்கள் கிடைத்தால் சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம், அல்லது வன்னி பத்திரம் கிடைத்தால் வன்னி பத்திரத்தினாலே அர்ச்சனை செய்வது அதிவிசேஷமானது. இவ்வாறு சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதும் எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதும், நம்முடைய குடும்பத்திலே 4 பேர் இருக்கிறோம், 5 பேர் இருக்கிறோம் என்றால் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே குடும்பத்திலே உள்ளவர்கள் எல்லோருக்குமாக ஒவ்வொரு தீபங்களை, குடும்பத்தில் 5 பேரா 5 எள்ளெண்ணெய் தீபங்கள் எடுத்து வைத்து ஏற்றி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த தாக்கங்கள் குறைவடைந்து கொண்டு போகும். நமக்கு இப்போ அட்டமத்து சனி இல்லைத்தானே, சனி தோஷம் இல்லை, வார நேரம் பார்ப்போம் என்று இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நாம் இந்த பிரார்த்தனைகள் செய்ய 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 அவருடைய தாக்கங்கள் குறைந்து கொண்டு போகும். இந்த அட்டமத்து சனி வருகின்ற காலத்திலே, 7.5 நாட்டு சனி வருகின்ற காலத்திலே அதனுடைய தாக்கம் குறைவடைவதற்கு நாம் ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து எள்ளு சாதம் நிவேதனமாக சனீஸ்வரனுக்கு படைத்து அவற்றை வாங்கி உங்கள் கைகளாலே காக்கைகளுக்கு உணவாக கொடுப்பது. அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்களும் விலகி வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழுகின்ற வகையிலே இந்த சனிக்கிழமையிலே நாம் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்வதோடு மகாவிஷ்ணுவையும் வழிபற்றி
சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை பஜனைகள் நடக்கும் இடங்களில் சென்று பிரார்த்தனை செய்து பஜனைகளிலும் கலந்து இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனித உறவாடல்களிலே, குறிப்பாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்ற நிலையிலே நாம் எங்களுடைய குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒருவர் மற்றவரிடம் கோருவது என்னவென்றால், நீ உண்மையாகவே என்னை அன்பு செய்கின்றாயா? நீ உண்மையாகவே என்னை அன்பு செய்தால் நீ இப்படி செய்ய மாட்டாய், அல்லது நீ இப்படித்தான் செய்வாய் என்று இந்த அன்பை ஒரு நிபந்தனையாக முன்வைப்போம். அது உண்மை. உண்மையான அன்பு இருக்கும் இடத்திலே எவ்வளவோ விடயங்கள், பிரச்சனைகள், இவற்றுக்கு நாங்கள் தீர்வு காணக்கூடியதாக இருக்கும். இயேசு தம்முடைய முழு பொறுப்பையும் பேதுரு என்கின்ற திருத்தூதரிடம் கையளிப்பதற்கு முன்னதாக அவர் கேட்கின்றார். பேதுருவிடம் 3 தடவை கேட்கின்றார். மிகவும் கூர்மையாக, மிகவும் ஒரு உருக்கமாக அவரிடம் கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று. அன்பின் அடிப்படையில் எழுகின்ற உறவு பொறுப்புள்ளதாக இருக்கும். அன்பின் அடிப்படையிலே எழுகின்ற முயற்சிகள் எல்லாம் அர்ப்பணிப்போடு செய்யப்படுகின்றதாக இருக்கலாம். ஆகையினாலே எங்களுடைய உறவாடல்கள், எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகள், நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் எல்லாம் அன்பின் அடிப்படையிலே, உண்மையான அன்பு என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் இந்த அன்பிலே எவ்வளவோ போலி இருக்கின்றது. முகமூடிகளை தரித்தவர்களாக சிலர் நாடகம் நடிப்பது போல அவர்கள் அன்பு செய்கின்ற பொழுது அது உண்மையான அன்பாக இல்லாமல் ஒருவர் மற்றவரிடம் குறை காண்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையாகவே இவருக்கு என்னிலே அன்பில்லை என்று ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரிடம், உண்மையாகவே நீங்கள் என்னை அன்பு செய்கின்றீர்களா? அல்லது கணவன் மனைவியை, மனைவி கணவனை பார்த்து, உண்மையாகவே நீங்கள் என்னை அன்பு செய்கின்றீர்களா? அந்த உண்மையான அன்பு இருக்கின்ற பொழுது எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். விட்டு கொடுப்போம், மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம். இவ்வாறு பல விடயங்களிலே இந்த அன்பை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த அன்புறவிலே இது உண்மைத்தன்மை இருக்கின்றது என்பதை, நாங்கள் எல்லோரும் மனிதர்கள், ஆகையினாலே எப்பொழுதும் அதிலே ஒரு குறைபாடு, இந்த அன்பில் ஒரு களங்கம் இருக்கலாம், குறைபாடு இருக்கலாம், தவற்று நிலை இருக்கலாம். ஒருவர் தவறலாம், குற்றம் புரியலாம். ஆனால் மீண்டும் இந்த அன்பு என்கின்ற ஆற்றலினாலே நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். கிறிஸ்து எவ்வாறு இந்த பேதுருவிடம் இறுதி கேள்வியாக, தான் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்னதாக இந்த திரு அவையினுடைய தலைமத்துவத்தை ஏற்பதற்கு, உண்மையாகவே நீ இயேசுவை தன்னை அன்பு செய்கின்றாயா என்று விசாரித்து அறிகின்றார். நாங்கள் எப்பொழுதும் ஒருவர் மற்றவரை பார்த்து, நீ உண்மையாகவே என்னை அன்பு செய்கின்றாயா, உண்மையாகவே அன்பு செய்கின்றாயா என்று அடிக்கடி கேட்கின்ற பொழுது அது ஒரு பலவீனமாகவும் இருக்கலாம், அது என்னுடைய பிரச்சனையாகவும் இருக்கலாம், நான் உண்மைத்தன்மை இல்லதாக இருக்கலாம். ஆகையினாலே இந்த இயேசு கேட்கின்ற இந்த கேள்வியிலே பெரும் சக்தி இருக்கின்றது, நம்பிக்கை இருக்கின்றது. இதை தனக்காக மட்டுமல்ல, முழு திரு அவைக்காகவும் அவர் கேட்கின்றார். என்றால் பேதுரு இந்த தலைமத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, உண்மையாகவே இந்த பேதுரு
இந்த தலைமைத்துவத்திற்கான தகுதி படைத்தவர் என்பதை நிரூபிப்பதற்காகவும் இயேசு கேட்கின்றார். மற்றது இந்த பேதுரு தன்னுடைய உள்ளார்ந்த அந்த ஆழ்ந்த நம்பிக்கையை, அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்கின்றார். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாளன். இந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான், வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. அதனால் இந்த வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் மற்றவர்கள் இவருடைய அன்பு உண்மையானது என்பதை கண்டுகொள்வார்கள். எனவே ஆண்டவர் இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கின்றார், உண்மையாகவே நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று. அத்தகைய ஒரு மனநிலையோடு நாங்கள் இந்த நாளிலே பயணிப்போம். ஒருவர் மற்றவரை உண்மையாகவே அன்பு செய்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் வளப்படுத்திக் கொள்வோமாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். மக்களுக்கு போதனைகளை, அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். சில நபித்தோழர்கள், குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும் அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும் அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள், கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்தவரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள். ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும் நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்களோடு, தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முகம்மது யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள். எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே
பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரிமிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும் தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி ஒரு முன்மாதிரிமிக்க தலைவராக ஆட்சியாளராக ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.